பார்க்குற கேட்குற எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் பார்க்க போகிற படம் 2008 ரிலீஸ் ஆன த ரீடர் அப்படின்ற ஒரு ட்ராமா ரொமான்ஸ் மூவி பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் புதுசாக வரீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீனில் 1995 ஒரு வருஷத்தை காட்டி அந்த வருஷத்தில் ஒரு ஆம்பளை காட்டுறாங்க. இவன் தான் இந்த படத்தோட ஹீரோவும் பேர். இவனோட பேர் மைக்கேல். இவனுக்கு ஒரு அழகான ஒரு பொண்ணு, அப்புறம் ஒரு ஒய்ஃப் இருக்காங்க. நம்ம படத்தோட ஹீரோ ஒரு வக்கீல். இப்படி அன்றாட வாழ்க்கையில் அவன் ஃபேமிலி கூட வாழ்ந்து வந்துகிட்டு இருக்கான். அப்படி ஒரு தடவை அவன் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்க்கும்போது அங்க ஒரு ரயில் போகுது. அந்த ரயிலை பார்க்கும்போது நம்ம ஆளுக்கு இவன் 15 வயசுல இருந்த ஞாபகங்கள் எல்லாம் திரும்ப வருது. இந்த இடத்துல இருந்தா படமும் ஸ்டார்ட் ஆகுது. நம்ம படத்தோட ஹீரோ மைக்கேலுக்கு இப்போ 15 வயசு. இப்போ அவன் பஸ்ல போய்கிட்டு இருக்கான். அவனுக்கு இப்போ உடம்பு சரியில்லை, வாமிட் வர மாதிரி இருக்கு. சரி இறங்கி நடந்து போயிட்டு இருக்கான். மழை வர நேரமாச்சா அவனுக்கு காய்ச்சல் அதிகமா வந்துருது. இப்போ அவன் வாமிட் எடுக்க ஆரம்பிச்சான். அதே வாந்தி எடுத்துக்கிட்டு இருக்கான். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க போறவங்கள பாக்குறாங்க. ஆனா யாரும் இவனுக்கு ஹெல்ப் பண்ணல. அப்பதான் ஒரு பொண்ணு இவனுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. ஆனா அது யாருன்னு பார்த்தா அவங்க தான் நம்ம டைட்டானிக் படத்தோட ஹீரோயின் கேட் வின்ஸ்லெட். இந்த படத்துல அவங்களுக்கு ஹெனானா அப்படின்னு பேரு. இந்த ஹெனானாவும் அவன் மேல பரிதாபப்பட்டு அவனுக்கு ஹெல்ப் பண்றாங்க. அவனோட வீடு எங்கன்னு சொல்லி கேட்டு அவனை கொண்டு போய் வீட்டுல விடுறாங்க. நம்ம ஹீரோவான மைக்கேல டாக்டர் வந்து பாக்குறாங்க. வைரல் ஃபீவர் இருக்கு, ஒரு 2-3 நாள் ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. இந்த வைரல் ஃபீவர்னால நம்மளால ஒரு 3 மாசமா குவாரண்டைன்ல இருந்துடுறான். அந்த குவாரண்டைன் டைம்ல நிறைய புக்ஸ் படிச்சு அவனோட அறிவை வளர்த்துக்கிறான். இந்த குவாரண்டைன்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திரும்ப அம்மாவை பார்க்கும்போது அவங்க அம்மா கிட்ட ஒரு கொஸ்டின் வைக்கிறான். அது என்ன அப்படின்னா, நான் இன்றைக்கி அதிகமாக ஃபீவர் இருக்கும்போது எனக்கு ரோட்டில் ஹெல்ப் பண்ணேன், அவங்களுக்கு நான் ஒரு விஷ் கூட பண்ணல, நான் போய் அவங்களுக்கு விஷ் பண்ணிட்டு வந்துட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டுட்டு அவன் திரும்பவும் அந்த லேடியை பார்க்குறக்கா போகிறான். யாரு? ஹேனாவை பார்க்குறக்கா வர்றான். சாரி, ஹெனானாவை பார்க்க வர்றான். இங்கே கட் பண்ணால் அடுத்த சீனில் மைக்கேல் ஹெனானாவோட வீட்டுக்கு வந்துடுறான். வந்தவனை வீட்டுக்குள்ளே அழைச்சதுக்கப்புறம் அந்த மைக்கேல் பேச ஆரம்பிக்கிறான். அன்றைக்கி எனக்கு நீங்கள் உதவி பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, அதுக்காக உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்கிறக்காக தான் இன்றைக்கி நான் வந்தேன்னு சொல்லி சொல்கிறான். அதுக்கு நம்ம ஹெனானா இந்த தேங்க்ஸ் சொல்கிறக்கு உனக்கு 3 மாதம் ஆச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம மைக்கேல் என்ன சொல்கிறான் அப்படின்னா, எனக்கு வந்த வைரல் ஃபீவர்னால 3 மாதம் வீட்டில் இருக்க வேண்டியதாயிருச்சு, அதனால நீங்க உங்களுக்கு பார்த்து ஒரு விஷ் பண்ணிட்டு போனாங்கிறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லி சொல்றேன். இப்படி 2 பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்று பேசிக்கிட்டு, சரி நீ எங்க போறியோ வெயிட் பண்ணு, நானும் போய் இவ்வளோ ட்ரெஸ் பண்ணிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் 2 பேரும் போலான்னு சொல்லிடுறா நம்ம ஹீரோயின். ஆக்சுவலா நம்ம ஹீரோ மைக்கேல் இருக்கான்ல, அவன் ஹீரோனோட வீட்டை சுத்தி முத்தியும் பார்க்குறான். அப்போதான் அவனுக்கு ஒரு விஷயம் தெரிய வருது, ஹீரோயின் தனியாக தான் இருக்காங்க, இவங்க கூட வேறு யாருமே இல்லைன்னு சொல்லி நம்ம ஆளும் தெரிஞ்சுக்கிறான். ஹீரோவை வெயிட் பண்ணி சொல்லிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் நான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ட்ரெஸ் மாற்றும் போது நம்ம ஹீரோ தெரியாதனமா அதை எட்டி பார்த்துறான். அவன் பார்த்துறது ஹீரோயினுக்கு தெரிஞ்சிருது. இருந்தாலும் பார்த்துட்டாங்களோ ஒரு பயத்தில் நம்ம ஹீரோ அங்கிருந்து தெரிஞ்சிருச்சு திட்டிடுவாங்களோ ஒரு பயத்தில் அவன் அந்த வீட்டிலேருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் இவன் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த பஸ்ஸோட கண்டக்டராக தான் நம்ம ஹெனானா வர்றாங்க. ஹெனானா ஒரு கண்டக்டர். இவங்களை பார்த்ததும் ஹீரோ தலை குனிஞ்சு போய் அவங்க கிட்ட சாரி கேட்கலான்னுட்டு அவனோட வீட்டுக்கே போயிடுறான். இவனை பார்த்ததும் ஹெனானா என்ன சொல்ற அப்படின்னா, எனக்கு நீ சின்ன ஹெல்ப் பண்ணணும், எனக்கு 2 வண்டி நிலக்கரி வேணும்னு சொன்னதும் இவனும் அவனுக்காக போய் நிலக்கரியெல்லாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கப்புறம் இவன் மூஞ்சியை பார்த்து ஹீரோயின் பயங்கரமாக சிரிக்கிறா. ஏன்னா மூஞ்சி பூரா கரியா இருக்கு. இவனை பார்த்ததும் சிரிப்பு அடக்க முடியாமல் சிரிச்சுக்கிட்டு, ஹீரோயின் நீ உன் ட்ரெஸ் கழட்டி கொடு, நான் உனக்கு வாஷ் பண்ணி தரேன், இப்படியே போனால் உன் வீட்டில் எல்லாரும் கண்டிப்பான திட்ட தான் செய்வாங்கன்னு சொல்லிட்டு அவன் ட்ரெஸ் எல்லாத்தையும் வாங்குறா. அவன் குளிக்கிறதுக்கு அவனோட பாத்ரூமே கொடுக்குறா. ஹீரோயின் அது தெரியாமல் பார்த்துறா. இதனால 2 பேர்த்துக்கும் அந்த இடத்துல லவ் ஆயிடுது. இதை நான் ரொம்ப விளக்கமாக சொல்ல முடியாது, படம் பார்த்தா தான் உங்களுக்கே புரியும். ஏன்னா இந்த சீனில் ரொம்பவே அடல்ட் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிட்டு போகிறேன். 2 பேரும் இந்த இடத்துல இருந்து ஒருத்தர் மேலே ஒருத்தர் ரொம்ப அஃபயர் ஆயிடுறாங்க. அடுத்த நாள் ஹீரோ அவனோட ஃபேமிலி கூட உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்போ அவனுக்கு மைண்டு பூரா ஓடுறது என்ன அப்படின்னா, இந்த ஹெனானா டீச்சர் கூட இருந்தது மட்டும்தான் ஞாபகத்துக்கு இருக்கு. அதே நினச்சி உட்காந்துக்கிட்டு இருக்கான். அவங்க அம்மாவும் உனக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு கிளம்பிடான்னு சொல்லி ஸ்கூலுக்கு தாட்டிடுறாங்க. ஸ்கூலுக்கு போன நம்ம மைக்கேலுக்கு ஸ்கூலில் இருக்கும்போது கூட அந்த ஹெனானா ஞாபகம் தான் வருது. இதனால் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா, ஸ்கூல் முடிச்சதும் ஹெனானா பார்க்கறதுக்காக வீட்டுக்கு போயிடறான். திரும்ப அவன் இடத்துக்குள்ளார ஒரு பயங்கரமான ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த நேரத்தில் ஹீரோயின் கேட்குறா, உனக்கு எவ்வளோ லாங்குவேஜ் தெரியும் சொல்லி கேட்டதுக்கு எனக்கு லத்தீன் கிரீக் தெரியும் சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறான். எனக்கு நீ ஹெல்ப் பண்ணணும், நாளையிலிருந்து நீ எனக்கு ஒரு புக் எடுத்துகிட்டு வந்து எனக்கு ரெஃபர் பண்ணி படித்து காட்டணும்னு சொல்லிடுறான். எனக்கு நீ ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு புக்கு படித்து காட்டினாதான் நான் அவங்களோட சகஜமாக பழகுவேன்னு சொல்லி இந்த டாஸ்க்கை வச்சதும் நம்ம ஹீரோவும் ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு விதமாக புக்ஸை படித்து காட்டுறா. இதனால் அவளுக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. ஒரு நாள் நம்ம ஹீரோனை சொல்கிறான்னா, நம்ம 2 பேரும் வெளியே எங்கேயாச்சும் தனியாக போகலாமான்னு சொல்லி கேட்குறா. வெளியே போகணுன்னா ட்ராவல் செலவு அதிகமாகும், ஸோ நம்மளுக்கு அதிகமாக பணம் தேவைப்படுன்னு யோசிச்ச மைக்கேல் என்ன பண்ணுறா அப்படின்னா, அவன் சின்ன வயசுலேருந்தே அவனோட ஹாபியாக இருக்கிற அந்த ஸ்டாம்ப்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அதை விற்று அதிலிருந்து வர்ற காசை எடுத்துட்டு ஹெனானாவை கூப்பிட்டு வெளியே அவுட்டிங் போகிறான். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கும்போது அங்கிருந்த ஒரு ஃபுட் சப்ளையர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் அம்மாவுக்கு சாப்பாடு பிடிச்சாப்பன்னு சொல்லி கேட்டதும் மைக்கேல் செம்மையாக காண்டாகி நம்ம ஹெனானாவுக்கு ஒரு முத்தம் கொடுத்துட்றான். இதனால் அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஹெனானாவை ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க.
என்ன இவங்க 2 பேர் லவர்ஸான்னு சொல்லிட்டு எல்லாரும் ஆச்சரியப்பட்டு ஒரு கேவலமான ஒரு பாவையை பார்க்குறாங்க. ஏன்னா இந்த சுச்சுவேஷன் இருக்கிறப்போ மைக்கிளுக்கு 15, ஹெனானாவுக்கு 45 வயசு. அதுக்கப்புறமா 2 பேரும் சர்ச்சுக்கு போகிறாங்க. அங்கே போனதும் ஹீரோவை பார்த்து ஹீரோ பண்ணுற இந்த விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகுது. இதனால அவள் அங்கேயே அழுகிறா. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஒரு அருவிக்கு 2 பேரும் குளிக்க போகிறாங்க. அப்போ ஹீரோயின் தான் குளிச்சுக்கிட்டு இருக்கா. ஹீரோ மேலே உட்காந்து அவளை நினைச்சு ஒரு கவிதை எழுதிக்கிட்டு இருக்கா. அது என்ன கவிதை படிச்சு காட்டுன்னு சொல்லி ஹீரோயின் கேட்டதும் அதை நான் அப்புறம் படிச்சு காட்டுறேன்னு சொல்லி ஹீரோ சொல்லிடுறான். 2 பேரும் அங்கிருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஸ்கூலுக்கு போயிடுறான். அடுத்த சீன்ல அப்படியே ஹீரோயினை காட்டுறாங்க. ஹீரோயினுக்கு இப்போ ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கு அவங்களோட வேலையில. அதுவும் அவங்க ஊருக்கு பக்கத்தில் இருக்கிற டவுன்ல தான் கிடைச்சிருக்கு. இதை கேட்டதும் ரொம்ப சந்தோஷப்படுறா நம்ம ஹீரோயின். அவ ப்ரொமோஷனுக்காக ஆசைப்பட்டு அந்த டவுனுக்கு போறா. ஆனா இருந்தாலும் நம்ம மைக்கேல் கிட்ட இப்போ சந்தோஷத்துக்காக பழகிருக்குமே நினைச்சு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அவங்க கிட்ட சொல்லாம கொள்ளாம அந்த டவுனுக்கு அவ கிளம்பி போயிடுறா. ஸ்கூலுக்கு போனா நம்ம ஹீரோ மைக்கிளும் வந்து பாக்குறாங்க. ஹெனானா வீட்டுல ஆளே இல்லைங்கிறது தெரிஞ்சதும் அவன் ரொம்ப வருத்தப்பட்டு வீட்டுக்கு போறான். அவன் வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்தது எல்லாரும் பேச வைக்கிறாங்க. இருந்தால் அவங்க யாரு கூடயும் அவன் பேச மாட்டேங்கிறான். இப்படியே பல வருடங்கள் கழிஞ்சிருது. இப்போ அவன் பெரிய பையன் ஆகிட்டான். மைக்கேல் இப்போ காலேஜ் போய்கிட்டு இருக்கான். இந்த டைமில் அவன் லா காலேஜ் தான் படிச்சுக்கிட்டு இருக்கான். அவன் லா காலேஜ் படிக்கிறதுனால எல்லாரையும் டைரெக்டாக கோர்ட்டு கூட்டு போகிறது அந்த நாட்டோட வழக்கம். அப்படி போகும்போது அந்த அன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு கேஸ் வருது. அந்த கேஸை பார்த்ததும் ஹீரோவுக்கு கையும் ஓடல காலும் ஓடல. ஏன்னா அது இவன் முன்னாடி லவ் பண்ணிட்டு இருந்தா அந்த ஹெனானா அப்படிங்கிற அவங்க தான். ஹீரோயின் இப்போ எதுக்காக கோர்ட்டு கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னா இவங்க வேலை கிடைச்சி போனது ஒரு உமன்ஸ் கேம்ப். அந்த கேம்ப்ல இருந்து ஒரு 5 பொண்ணுங்களை இவன் தினமும் வெளியே அவங்களுக்கு தேவையான இடத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு திரும்பி கூப்பிட்டு வரதான் இவங்களோட வேலையாவே இருந்துச்சு. இவங்க ஒரு நாள் கூப்பிட்டு போகும்போது அந்த அன்னைக்குன்னு பார்த்து அவங்க ஊர்ல அவங்க இருக்கிற அந்த ஊர்ல அந்த நாட்டில் போர் நடந்துகிட்டு இருக்கு. அந்த போர்ல தப்பிக்க வைக்கிறதுக்காக 3 பொண்ணுங்களை சர்ச்சில் கொண்டு போய் நம்ம ஹீரோயின் தங்க வச்சிடறா. அவன் தங்க வச்ச நேரம் அந்த நேரமா பார்த்து அவங்க இருந்த சர்ச்சு மேல பாம்பு போட்டு அந்த 3 பொண்ணுங்களையும் கொன்னுறாங்க. இந்த பொண்ணுங்க இறந்ததுக்கு முக்கியமான காரணம் ஹீரோயின் சொல்லிட்டு நம்ம ஹீரோயினை வச்சு இப்போ கேஸ் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா இந்த 3 பொண்ணுங்களோட சாவுக்கும் நீதான் காரணம், இதை பத்தின கேஸுக்கு நீதான் ரிப்போர்ட் எழுதுன்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர் பேனாவையும் கொடுத்து நம்ம ஹீரோயின் எழுத சொல்றாங்க. ஹீரோயின் ரொம்பவே தயங்குறா. அதுக்கப்புறமா அவ ஆமா நான் தான் 3 பேர்த்துக்கு கொண்டேன்னு சொல்லி தன்னிச்சையா ஒத்துக்கிறா. இதை கேட்டதும் மைக்கிளுக்கு ஒரு டவுட் வருது. அது என்ன அப்படின்னா ஹீரோயின் இந்த கொலை செஞ்சிருக்க மாட்டாங்க, இவங்க தன்னிச்சையாக ஒத்துக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு டவுட் வருது. ஹீரோவுக்கு அந்த டவுட் வருது அப்படின்னா ஹீரோ லவ் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோயினுக்கு எதுவாக இருந்தாலும் ஹீரோ தான் எழுதி காட்டுறதோ படிச்சு காட்டுறதுன்னு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பான். ஸோ அதனால இவங்க பண்ணாத குற்றத்தை ஏற்றுக்கிறாங்கன்னு சொல்லி ஹீரோவுக்கு தெரிய வருது. அது மட்டும் இல்லாமல் இவங்க 2 பேர் அவுட்டிங் போகும்போது அந்த ஹோட்டலில் இருந்த மெனு கார்டு கூட நம்ம ஹீரோ தான் படிச்சிருப்பான். ஹீரோயினுக்கு எழுத படிக்க தெரியாது அப்படிங்கிறது ஹீரோவுக்கு நல்லாவே தெரியும். இதை அப்படியே அவன் டீச்சர்கிட்ட சொல்கிறான். அவன் டீச்சரும் இவன் சொல்கிறதெல்லாம் ஏற்றுக்காத நிலமையில் இருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா ஹீரோ சொல்கிற எதுக்குமே அவங்ககிட்ட ப்ரூஃப் இல்லைங்கிறனால அவனும் ரொம்ப வருத்தத்தில் எப்படியோ இவங்களை பார்த்து ஹீரோயின் பார்க்கறதுக்காக போயிடுறான். ஆனால் என்ன நினச்சான்னு தெரியல, கடைசியில் ஹீரோயின் பார்க்காம வந்துடுறான். ஏன் அப்படின்னா இவனோட மனசில் ஓடுறது எல்லாமே ஹீரோயின் நம்ம கூட நல்லா பழகிட்டு ஏன் திடீர்னு சொல்லாமல் போனாங்கிற ஒரு கோவம் தான். அந்த கோவத்திலே வந்தவன் அங்கேருந்து அவனோட இன்னொரு கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறான். அவங்க யார் அப்படின்னா இந்த காலேஜில் இவனை ரொம்பவே லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்க. இவங்களை பார்க்குறான். இவங்களை பார்த்து இவங்களை கல்யாணமும் பண்ணிக்கிறான். அது மட்டும் இல்லாம இப்ப ஹீரோவுக்கு வயசும் ஆகிருச்சு. இப்போ அவன் என்ன பண்றானா ஒரு டேப் ரெக்கார்ட்ல அவன் ஹேனாவுக்கு பிடிச்ச எல்லா புக்ஸையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த டேப் ரெக்கார்டை டெய்லியும் அவ இருக்கிற அந்த ஜெயிலுக்கு அனுப்பிக்கிறான். இதை ஹேனாவும் ரொம்பவுமே உருக்கமா எடுத்து எல்லாத்தையும் சேகரித்து வச்சுக்கிறா. அனுப்புற அந்த ஆடியோ கேசட் எல்லாத்தையுமே அவ எடுத்து வச்சுக்கிட்டு அவ புக்ஸ் நிறைய படிக்க ஆரம்பிச்சுக்கிறா. இப்போ அவளுக்கு எழுத படிக்கவும் வந்துருச்சு. ஒரு நாள் ஹீரோவுக்கு ஹீரோயின் லெட்டர் எழுதி போடுறா. இந்த லெட்டரை பார்த்ததும் ஹீரோவுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னதான் இருந்தாலும் இவ்வளோ நாள் கழிச்சு எழுத படிக்க கற்றுக்கிட்டாலேன்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறான். அதுக்கப்புறமா ஹீரோவுக்கு ஒரு ஃபோன் வருது. அந்த ஃபோனில் ஹேனா இன்னும் ஒரு வாரத்தில் அவங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க. 20 வருஷத்துக்கு அப்புறம் அவங்க ரிலீஸ் ஆக போகிறாங்க. அவங்கள வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லி ஒரு டேட்டு சொல்கிறாங்க. அந்த டேட்டில் ஹீரோவும் ஹேனாவை பார்க்குறக்காக போய் நிற்கிறா. பார்த்தா அவள் ரொம்ப வயசான ஒரு தோற்றத்தில் இருக்கா. ஆக்சுவலாக அவளுக்கு வயசு ரொம்ப ஆயிடுச்சு. ஏன்னா 20 வருஷமாக ஜெயிலில் இருந்தனால அவளுக்கு மொத்தமாகவும் வயசாயிருச்சு. இப்போ ஹீரோ ஹேனாவை பார்த்து 2 பேரும் பேசிக்கிறாங்க. ஹேனாவும் ஹீரோவை பார்த்து உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு சொல்லி கேட்குறா. அவனும் எனக்கு மேரேஜ் ஆகி ஒரு குழந்தை இருக்குன்னு சொல்கிறான். அதுக்கப்புறமா நீங்கள் ஜெயிலை விட்டு வெளியே வந்ததும் எங்கேயும் போக வேண்டிய அவசியம் இல்லை, உங்களுக்காக ஒரு வேலையும் ஒரு வீடும் நான் ரெடி பண்ணிட்டேன், நீங்கள் அந்த வீட்டில் இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அவன் ஒரு வாரத்துக்கு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடறான். ஹீரோ போனதும் ஹீரோயினுக்கு ரொம்பவே மனசு கஷ்டமாயிருது. ஏன்னா அவன் சின்ன வயசுல இருக்கும்போது அவன் கூட நம்ம இருந்தோம். இப்போ அவனுக்கு கல்யாணமாகி ஒரு குழந்தை இருக்கு. இது ரொம்ப கரெக்டாக இருக்காதுன்னு நினச்சி அவள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவள் இருந்த அந்த ரூம்லேயே செத்து போறா. ஒரு வாரத்துக்கு அப்புறமா கூப்பிட வர்றான். கூப்பிட வரும்போது ஃபர்ஸ்ட் டைம்
ஹேனா எப்படி மீட் பண்ணானோ அதே காஸ்டியூம் அதே பொக்கையோட அவளை பார்க்கறக்காக கூட்டிட்டு போகலான்னு வர்றான். வந்தவனுக்கு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சிச்சு. ஹீரோயின் இறந்து போன அந்த செய்தியை கேட்டு நான் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இறந்து போயிட்டாங்களேன்னு சொல்லி ரொம்பவுமே ஃபீல் பண்றான். அதுக்கப்புறம் 1995 ஒரு சர்ச்சை காட்டுறாங்க. அந்த சர்ச்சில் நம்ம ஹீரோவும் அவனோட பொண்ணும் போய் ஒரு சமாதியை பார்க்குறாங்க. அந்த சமாதி யாரு அப்படின்னா ஹேனா அப்படிங்கிற நம்ம ஹீரோனோட சமாதி தான். இந்த சர்ச்சுக்கு தான் ஹீரோவும் ஹீரோயினையும் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருப்பாங்க. ஸோ அந்த ஞாபகத்தில் தான் ஹீரோவும் இங்கே வந்திருக்கான். அந்த கல்லறையை பார்த்ததும் ஹீரோவோட பொண்ணு யாருப்பா இவங்கன்னு சொல்லி கேட்கும்போது தான் ஹீரோ அவனோட காதல் கதையை அவனோட பொண்ணு கிட்ட சொல்றான். இதோட இந்த படமும் முடியுது. இந்த படத்து மூலியமா லவ் அப்படிங்கிறது எப்படி வேணா உருவாகலாம், யாருக்கு மேல உருவாகலாம்னு சொல்லி படத்து மூலியமா சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபைனலி இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. இந்த மாதிரி படங்கள் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா ரிவ்யூ காரன் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. மீண்டும் ஒரு அற்புதமான வீடியோ சந்திப்போம். தேங்க்யூ.